ஹலோ விவர்ஸ். தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025 அந்த எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து அந்த திருத்தி அமைக்கப்பட்ட அந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது வெளியிட்டுருக்காங்க. ஸோ அந்த வெளியிட்டதில் 15 நாட்கள் வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஸ்டார்ட் டேட் என்னவா இருந்தாலும், அது வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த தபால் அனுப்ப வேண்டிய அந்த நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 15 நாளைக்குள்ளே அனுப்பணும்னு தான் வந்து கெடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் அந்த திருத்தி அமைக்கப்பட்ட பிடிஎஃப் வெளியிடக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போகிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குயிக்காக முடிக்கணும். அதனால தான். ஏன்னா ஆல்ரெடி வந்து இது போயிட்டு இருந்த ஒரு எக்ஸாம். ஸோ சொல்லப்போனால் இப்போ இன்றைக்கி நம்ம வந்து செப்டம்பர் 26ல் இருக்கோம். மேக்ஸிமம் வந்து பல மாவட்டங்களில் இன்டர்வியூ ப்ராசஸே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கும். சில மாவட்டங்களில் எழுத்து தேர்வு, அந்த வாசித்தல் தேர்வு, திறனறி தேர்வுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தக்கூடிய டைமில் தான் இந்த வயது வரம்பு தளர்வு அப்படிங்கிறத அறிவித்தாங்க. ஸோ அதை அறிவித்ததுக்கப்புறமா தமிழ்நாடு முழுக்க அந்த திருத்தி அமைக்கப்பட்ட அந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது வெளியிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் பார்த்தோம், திருவள்ளூரில் பார்த்தோம், நாகப்பட்டினம் பார்த்தோம், சிவகங்கை, இந்த மாதிரி வந்து ஒரு சில மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பார்க்குற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இந்த தவறு செய்வீங்க. அதுக்காக தான் பர்டிகுலராக அதில் சொல்கிறேன். ஸோ இந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா, இதில் உள்ளே போனோன்னா அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு வட்டம் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில மாவட்டத்தில் ஒரே பிடிஎஃப் அதில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து அந்த நிறையா ஒவ்வொரு வட்டத்தையும் வந்து அட்டாச் பண்ணி ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டோடது பார்த்தோம். ஸோ சேலம் டிஸ்ட்ரிக்டோடது வந்து பார்த்திங்கன்னா 3 தனித்தனி பிடிஎஃப். பட் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வட்டத்தையும் இன்க்ளூட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வட்டத்துக்கும் வந்து தனித்தனியாக மடத்துக்குளம் தனியாக, உடுமலைப்பேட்டை தனியாக, தாராபுரம், காங்கேயம், ஊத்துக்குளி, திருப்பூர், இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மணியான ஸ்டார்ட் டேட் இருக்குது. இப்போ மடத்துக்குளம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 24, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஊத்துக்குளி வந்து பார்த்திங்கன்னா 24, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டேட்ஸில் இருக்குது. அண்ட் மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 25 நேற்று வெளியிட்டிருக்காங்க. இந்த மடத்துக்குளமும் அதுக்கப்புறம் ஊத்துக்குழியும் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 24 வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. மீதியெல்லாம் 25 வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து காமனாக ஒரே மாதிரி எண்ட் டேட்டுன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் லாஸ்ட் டைமில் வந்து நான் போஸ்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஒரே மாவட்டமாக இருந்தாலும் இது ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியர் அலுவலகத்தை பொறுத்து வேறு வேறு மாதிரியான எண்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மடத்துக்குளம் அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஊத்துக்குழி ரெண்டுக்கும் வந்து 24 ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் 8 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்குண்டான டைம் முடியுது. ஸோ மீதி இருக்கக்கூடிய வட்டம் உடுமலைப்பேட்டை, தாராபுரம், காங்கேயம், ஊத்துக்குளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது. அண்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் சவுத்தும் பல்லடமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 25 நேற்று ஸ்டார்ட் பண்ணி 9 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 9 வரைக்கும் டைம் இருக்குது. அதே மாதிரி தான் அவினாசியும் வந்து பார்த்திங்கன்னா 9 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. மேபி இதே மாதிரி பேட்டர்னில் நிறைய மாவட்டங்கள் மேபி இன்னைக்கு நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க தான் போகிறோம். ஸோ நிறைய மாவட்டங்களில் இதே மாதிரி வட்டம் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க. ஸோ வந்து அந்த தாலுக்கு வாரியாக வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க. ஸோ அப்படி நம்ம ஒவ்வொரு தாலுக்காக பார்க்கும்போது ஒவ்வொரு மாதிரியான எண்டேட் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து தவறிழைக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுங்கள். ஸோ இதுலேயும் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் அப்படிங்கிறதுல வந்து இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பர்டிகுலராகவே 10/7/2025 படி ஏற்கனவே விண்ணப்பித்துள்ள விண்ணப்பதாரர்கள் தற்போது விண்ணப்பிக்க தேவையில்லை. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க ஜூலை 10 வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் அதில் ஒரு டேட் மென்ஷன் பண்ணி இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் அப்ளை பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராக்ரஸ் வந்து கணக்கில் வச்சுக்குவாங்க. இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். இதுலேயும் ஒரு சிலருக்கு டவுட் இருக்குது. புதுசாக அப்ளை பண்ணுறதுனா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணால் அந்த இயர்க்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா? அப்போ மீதி வந்து ஸ்டார்டிங்கில் அந்த 21லேருந்து 35 வரைக்குமோ, இல்லை 21லேருந்து 32 வரைக்குமோ, இல்லை 21லேருந்து 39 வரைக்குமோ ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க அதே ஏஜில் இருக்கவங்க மறுபடியும் அப்ளை பண்ணால் நிராகரிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு இது இன்னொரு 15 டேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா யார் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா சான்ஸ் மாதிரி தான். ஸோ இது நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த 2699 பணிகளும் வந்து பார்த்திங்கன்னா 2099 கிராம உதவியாளர்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒரு கிராம உதவியாளர் தான் இருப்பாங்க. இது நான் ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் காமனாக அப்ளை பண்ணுவீங்க. அந்த குரூப் 4 எக்ஸாமில் எதுவும் பர்டிகுலர் கிராமமோ, பர்டிகுலர் நகரமோ, பர்டிகுலர் வட்டமோ மென்ஷன் பண்ணி உங்களுக்கு அந்த வேலை கொடுக்க போகிறது கிடையாது. மொத்தமாக இப்போ 3935 பணிகளுக்கு நடக்குது அப்படின்னா உங்களை தமிழ்நாட்டில் எங்கே வேணால் போடுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லோக்கலாக அந்த ஊரில் தான் இருக்கணுங்கிற ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து அதே பகுதியில் தான் வசிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேண்டட்டரியாக கேட்க மாட்டாங்க. பட் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதே ஊரில் தான் இருக்கணும். அண்டு இவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கணும். நீங்கள் அந்த கேட்டகரி கம்யூனிட்டி வைஸ்லையும் நீங்கள் வரணும். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அந்த ஒரு போஸ்ட்டுக்கு தான் அந்த 100 பேர் 150 பேர் வந்து பார்த்திங்கன்னா போட்டி போடுறது. அதனால்
நீங்கள் எக்ஸ்ட்ராவும் நீங்கள் இந்த டேட்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி அவங்க எது வரைக்கும் ஒரு இது முடிச்சிருக்காங்களோ அது வரைக்கும் நீங்களும் போவீங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக அந்த ப்ராக்ரஸ் முடிச்சு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஆர் டிசம்பருக்குள்ளே அந்த ரிசல்ட் பிடிஎஃப் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருவாங்க. ஸோ இதில் வந்து ஊதியம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 11,000லேருந்து 35,000 அதிகபட்ச பே வரைக்கும் வந்து நீங்கள் 35 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக சொல்கிறேன். எண்ட் டேட் வேறு, ஸ்டார்ட் டேட் வேறு, ஒவ்வொரு வட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டை பார்த்துட்டு வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட் 6ஆம் தேதி இப்போ அக்டோபர் 6 வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் டைம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கும் வந்து அக்டோபர் 6 வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தப்பாயிரும். அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். ஸோ சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் டேட் அப்படிங்கிறது 7 அக்டோபர் 7. இப்போ இங்கே அக்டோபர் 7, பட் நம்ம திருப்பூரில் பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் டேட் அப்படிங்கிறது வேறு. அக்டோபர் 8 இருக்குது, அக்டோபர் 9 இருக்குது. ஸோ வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டை பார்த்து நீங்கள் வந்து தப்பாக இது பண்ணிடாதீங்க. ஸோ உங்களோட எண்ட் டேட் என்ன, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் அனுப்புங்க. வட்டாட்சியருக்கு வந்து போஸ்ட் அனுப்பணும். உங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அனுப்புங்க. வேறு வட்டத்துக்கு வந்து பார்த்துட்டு மாற்றி அனுப்பிடாதீங்க. அதேமாதிரி அவங்க கேட்குற அந்த லோக்கல் நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஒரு ப்ரிஃபரன்ஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிருங்க. கண்டிப்பாக வந்து சைக்கிள் ஓட்டணும், அந்த 2 வீலர் ஓட்டணும். ஸோ 2 வீலர் லைசன்ஸ் அப்படிங்கிறது எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மேலும் கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட இன்னும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் புதுசாக வந்து அந்த திருத்தி அமைக்கப்பட்ட அப்டேட்டட் பிடிஎஃப் வெளியிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.